என் அன்பிற்குரியவர்களே, இன்று காலை அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை என்கிறதான ஒரு கிளை சபைக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் சென்றிருந்தேன். அங்குள்ள போதகர் தன்னுடைய அநேக விசுவாச குடும்பங்களை பக்கத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் அவருடைய சபைக்கு அழைத்து செல்வதாகவும் இவருடைய சபையில கூட்டம் குறைந்து விட்டது என்று சொல்லி வேதனையோடு சொல்லிக் கொண்டிருந்தார். அன்பிற்குரியவர்களே, இது நியாயமா? வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். ஆம் அன்பானவர்களே, 20 வருடங்களுக்கு மேலாக ஒரு தாயானவள் தன்னுடைய சபை போதகருக்கு தசமபாகம் காணிக்கை எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த போதகர் மாத்திரம் மிக வசதியாக வாழ்கிறார், ஏசிலேயே கார் வாங்குகிறார், ஏசிலேயே வீடு வாங்குகிறார், பல உயர்வான இடங்களுக்கு ஸ்தலங்களுக்கு அவர் முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த காணிக்கையும் தசமபாகத்தையும் கொடுக்கிற அந்த ஏழை தாயோ இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டு ஏழையாகவே வறுமையிலும் கடன் பாரத்திலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார். இது நியாயமா? இது சரியான காரியமா? ஒருவேளை ஆண்டவர் அவர்கள் ஊழியக்காரர்களை தான் நன்றாக இருக்க வேண்டும் அல்லது விசுவாசிகளை ஏழையாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பாடம் கற்பிக்கிறாரா? இல்லவே இல்லை. தேவன் பட்சபாதம் இல்லாதவர் என்று வேதம் சொல்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும், பிறர் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன என்ற சுயநலம் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்தவர்கள் என்று பெருமை அடிக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையின்படி அவர்கள் நடக்கிறார்களா என்பது சற்று யோசித்து பார்க்க வேண்டும். எங்கள் சபைதான் உயர்ந்த சபை, எங்கள் சபையில தான் படித்தவர்கள் வருகிறார்கள், பணக்காரர்கள் வருகிறார்கள், உயர்ந்த ஜாதியினர் வருகிறார்கள், எங்கள் சபைதான் பாரம்பரியமிக்க சபை என்று பெருமை அடிக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஜெபம் என்பதே கிடையாது. இது நியாயமா? வேத வாசிப்பு என்பதே கிடையாது. நியாயமா? தான் சாட்சியாக வாழ்வதே கிடையாது. நியாயமா? அல்லது கிறிஸ்தவன் பேர் சொல்லுகிறவர்கள் சினிமா தியேட்டர் கூட போகிறாங்க. இது நியாயமா? உலகத்தானுக்கும் அவர்களுக்கு வித்தியாசமே இல்லை. இதற்காக தான் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாரா? உங்களுக்காகவும் எனக்காகவும். அவர் அதற்காக தான் மீண்டுமாய் வரப்போகிறாரா? இல்லவே இல்லை. நாம் பரிசுத்தமாய், மாதிரியாய், சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்மளால் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக நன்மை செய்வோம். நம்ம கிட்ட ஆண்டவர் அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அதை பிறருக்கு உபயோகப்படுத்தும்படியாக தான். ஏன் தரித்திர லாசருக்கு பரலோகம் கிடைக்கவில்லையா? பணக்காரர்களுக்கு ஐயோ என்று தானே வேதம் சொல்லுகிறது. ஆகவே எல்லா பணக்காரர்களுக்கு கிடையாது. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துல நுழைவது மிக கடினம் என்று நமது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால், அவர்கள் பணம் இருக்கிறதை தவிர அதை ஏழைகளுக்கோ, வலியவர்களுக்கோ, கஷ்டப்படுறவர்களுக்கோ, ஏழை ஊழியக்காரர்களுக்கோ, ஏழை விசுவாச குடும்பங்களுக்கோ கொடுத்து தாங்குவது கிடையாது. அந்த பணம் வீணாக தான் செல்லும். அது நிமித்தமாய் அவருடைய பலன் பரலோகத்துல பொக்கிஷமாக சேர்த்து வைக்கப்பட மாட்டாது. அந்த பணத்தை வீணாக உபயோகிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, மனுஷனானவனை கர்த்தர் செம்மையானவனாக தான் படைத்தார். ஆனால் அவன் அநேக உபாய தந்திரங்களை, மனுஷர்களை வஞ்சித்து எப்படியெல்லாம் மற்றவருடைய சொத்தை ஆட்டை போடலாம், ஏமாற்றலாம், எப்படியெல்லாம் பிறரை அவமதிக்கலாம், பிறருக்கு தெரியாம ஒரு ஆக்டிங் கொடுத்து நானே ஜெபிக்க வேண்டும், நானே ஊழியம் செய்ய வேண்டும், வேற யாரும் என்னை தவிர முன்னேறி வரக்கூடாது என்று சொல்லி அநேக சுயநலவாதிகள் இன்றைக்கு சில கிறிஸ்தவர்களுக்குள்ளாக அந்த எண்ணங்கள் மேல் தூக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இது நீதியான, நியாயமான காரியம் கிடையவே கிடையாது. ஆகவே தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்து அவர் விரும்புகிற நீதியையும் நியாயத்தையும் பரிசுத்தத்தையும் செம்மையான பாதையிலே நாம் செல்லுவோம். ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர் போல அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் பட்சபாதம் இல்லாமல் நம்மளால் முடிந்த வரைக்கும் உண்மையாய், உதவியாய், அநேகருக்கு பிரயோஜனமாய், ஆசீர்வாதமாய் இருப்போம். கலாத்தியர் 6:2 மறக்க வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனே, நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வறுமை, ஏழ்மை, தரித்திர கஷ்டங்களை மாற்றுங்க.
ஆண்டவரே, இன்னைக்கு சபையை நடத்துகிறவர்களுக்குள்ளாக மற்ற சபைக்கு போவர்களை அழைத்து செல்லுகிற காரியம் சகஜமாகிவிட்டது. ஆனால் எவ்வளோ ஜனங்கள் வெளியிலே இயேசு அறியாமல் மரித்து கொண்டிருக்கிறார்கள், நரகம் போகிறார்கள் என்கிறதான அந்த காரியத்தை அநேகருக்கு உணர்த்தும். அவர்களுக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லி ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை தார உதவி செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.